என்ன அரசியல் பண்றீங்க? அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்க கூட எந்த செயலும் ஊழல் தான். ஒர்க் அவுட் ஹோம் இல்ல, உங்களெல்லாம் ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கோம். உங்களுடைய 70 வருஷ அரசியல், உங்களுடைய ஒட்டுமொத்த மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, 40 வருஷமா வேட்பாளர்னா இந்த அமைச்சர் பெரிய ஆளு, இந்த அமைச்சர் நிறைய செல்வாக்கு, நிறைய காசு வச்சிருக்கார். இந்த ஊழல் அரசியல் அமைச்சர்களையும் ஊழல் குடும்பத்தையும் தூக்கி எறிவதற்காக கட்சியுடைய உட்கட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்த டைரக்ஷன்ல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கும் பொழுது, புலி அமைதியா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து என்ன பார்க்க மாட்டீங்களா, என்னையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, திமுக கூட்டணியை உருவாக்கிட்டோம், எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும், பல பொய் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும், அப்படி செட் பண்ணப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது டெல்லியில மோடி உட்கார்ந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு, இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க. அதுதான் புரியல. நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவார்னு பாருங்க. அதான் நான் சொன்னேன், எங்க தலைவர் புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு வந்து சம்பந்தமே இல்லாம எங்க தலைவரை பார்த்து, அது ஒரு தொழில், என்னுடைய தொழில், பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், பானந்தி அக்காக்கெல்லாம் தெரியும் இந்த தலைவரை பத்தி எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம அண்ணாணி சுட்டி பிரச்சனையை கையில் எடுக்கும் பொழுது திடீர்னு சட்டையை கழட்டிட்டு சாட்டை அடிச்சுக்கிறது. என்ன அரசியல் பண்றீங்க? யாருக்காக இந்த அரசியல்? எழுதி கொள்ளுங்கள். எங்க மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது. நாங்க ஒண்ணு 10 வருஷம் ஆட்சியில இல்ல, ஊழல் பண்ணல, ஊழல் பண்ண பணத்தை போய் லண்டன்ல வச்சு கொண்டாடல. நாங்க தெளிவா இருக்கிறோம். ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு ரெட் ஜெயின் கம்பெனி நடத்தி சினிமால சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இதுவா அரசியல்? 2018 2021 ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? 2021 ஆட்சி அமைத்த பிறகு ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்க கூட எந்த செயலும் ஊழல் தான். நியாயமாக 15 மணி நேரம் 17 மணி நேரம் ஒரு நடிகைகள் வேலை செய்து மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல், அந்த ப்ரொஃபஷனலை இழிவுபடுத்தி எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு நீங்க 72 to 72 இழிவு செய்தீர்களோ, அதனாலதான் நீங்க எம்ஜிஆர் இறக்க முறையும் நீங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. நீங்க ஒர்க் அவுட் ஹோம்ல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க. 2 மாசம் பொறுமையா உட்கார்ந்து கட்சியோட உட்கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. எதற்காக? ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்காக. உங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. போதும், உங்களுடைய அரசியல் போதும். பார்த்து என்ன இளைஞர்கள் கூட்டம் இருக்கும். ஆமா, பொதுக்குழு ஃபுல்லா இளைஞர் கூட. 1949 அண்ணா உருவாக்கிய போது இளைஞர்கள் மட்டும்தான் கட்சியில் இருந்தாங்க. உங்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி 42 வயசுல முதலமைச்சர் ஆனாரு. அவர் மட்டும் இளைஞர் இல்லையா? இளைஞர்கள் கூட்டம் இந்த 2026 புதிய முடிவு எடுக்கும்.